ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 4 விதமான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் லெமன் சாதம். இந்த 4 சாதமுமே லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் அரிசி பருப்பு ரெண்டுமே அளந்திருக்கேன். இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி நார்மலான சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். சாம்பார் சாதத்துக்கு துவரம்பருப்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த பருப்போட டேஸ்ட்டு அதிகமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சாம்பார் சாதத்துக்கு எப்பவுமே பருப்போட டேஸ்ட் தான் அதிகமாக இருக்கணும். இப்போ இது ரெண்டையுமே நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வைக்கிறப்ப உங்களுக்கு பருப்பும் நல்லா குலைவாக வெந்து கிடைக்கும், சாதமும் நல்லா குலைவாக வேகும். ஊற வைக்காமல் பண்ணிட்டா பருப்பு வெந்துடும், ஆனால் சாதம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால ஒரு மினிமம் 1/2 hour ஆவது இதை நல்லா ஊற வச்சுடுங்க. 1/2 hourக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே குக்கரில் சேர்த்துட்டு எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி பருப்பு அளந்தீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நார்மலாக 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்போம். இப்போ பருப்பு சேர்த்துருக்கறனால ரெண்டுக்குமே சேர்த்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய தக்காளியை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க. தக்காளி நம்ம தனியாகவும் சேர்க்க போகிறோம், அதனால இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும். பூண்டு சேர்த்தாதான் அந்த பருப்பு சாதமோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்க, 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ இதை கிளறி பார்க்கலாம். சாதம் நல்லாவே வெந்திருக்கு, பருப்பும் நல்லாவே வெந்திருக்கு. ரெண்டையுமே கரண்டியிலேயே இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. பருப்பு சாதம் எப்பவுமே குலைவாக தான் இருக்கணும். பருப்பு சாதத்தில் அரிசி இருக்கிறதே தெரியக்கூடாது, அதாவது சாதம் மாதிரியே முழுசாக தெரியக்கூடாது. நல்லா குலைவாக பொங்கல் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சு பண்ணுறப்பதான் இந்த மாதிரி சாதத்தை நல்லா குலைவாக வேக வைக்க முடியும். இப்போ அடுத்ததாக சாம்பார் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தாளிப்புக்காக 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா லைட்டாக செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு 2 வரமிளகாயை முழுசாக சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 to 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். எல்லா விதமான சாம்பார் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் சாம்பாருக்கும் பெருங்காயம் சேர்த்தாதான் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே முழுசாக வரும். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சாதம் வேக வைக்கிறப்பயே ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால நான் தாளிப்புக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி தக்காளியோட ஃப்ளேவர் அதிகமாக போயிடும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 6 விதமான காய்கறி சேர்த்துருக்கேன். காய்கறிகள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு 2 வகையான நாட்டு காய்கறிகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இது 3மே நாட்டு காய்கறிகள் தான் சேர்த்துருக்கேன். அதை தவிர கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நாட்டு காய்கறிகள் சேர்க்குறப்ப சாம்பார் சாதத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெளியில் வாங்குற பிராண்டு, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் தான் இதில் அதிகமாக இருக்கணும். நம்ம மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி கூட சாம்பார் சாதம் பண்ணலாம். அந்த மெத்தட் இன்னொரு நாள் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி சாதம் வேக வைக்கிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால உப்பு இதில் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு காய்கறிகள் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா வேக வச்சிருங்க. அதே மாதிரி தண்ணி ரொம்ப கடைசி வரைக்கும் சுண்டுற வரைக்கும் நீங்கள் சுண்ட வைக்கக்கூடாது. கொஞ்சமாக 1 டம்ளர் ஆவது தண்ணி இதில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாதம் சேர்த்து கிளறப்ப சாம்பார் சாதம் நல்லா இலகுவாக வரும். நீங்கள் ஏதாவது ஒரு காய் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக நசுக்கி பார்க்குறப்ப நல்லா சாஃப்டாக உடஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு காமிக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக உடஞ்சி வருது. காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்ததாக அதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு புளி கரைசல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். நம்ம சாம்பாருக்கு சேர்க்குற மாதிரி ரொம்ப நிறையா சேர்த்துடக்கூடாது. சாம்பாருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் புளியோட அளவு நல்லாவே வேறுபடும். சாம்பாருக்கு புளி கரைசல் அதிகமாக இருக்கணும், சாம்பார் சாதத்துக்கு கம்மியாக இருக்கணும். சாம்பார் சாதத்துக்கு மசாலாவோட வாசனை தான் அதிகமாக இருக்கணும். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் இதில் மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சாதம், பருப்பு சாதம், அதை இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சாதம் சேர்க்கறதுக்கு முன்னாடி சாம்பார் கொஞ்சம் லைட்டா தண்ணியோட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாதத்துல கொஞ்சம் கூட தண்ணி இருக்காது. நம்ம சாம்பார்லயும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா சுண்ட வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் சாதம் லூஸா இல்லாம ரொம்ப டைட்டா போயிடும். நீங்க சாதம் கிளறும் போது இந்த அளவுக்கு ஒரு லூஸா இருக்கணும். இந்த அளவுக்கு லூஸா இருந்தாதான் நம்ம ஆறி போனதுக்கு அப்புறமும் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டா குலைவா இருக்கும். இப்ப கடைசியா அதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலையை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அடுத்ததான் நம்ம புளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த புளி சாதம் மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி ரொம்ப வாசனையா டேஸ்டா இருக்கும். புளி சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸில் புளி எடுத்து ஒரு 1 hour முன்னாடியே தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இந்த சைஸ் அளவு புளியில் புளித்தொக்கு பண்ணுறப்ப ஒரு 7லிருந்து 8 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு புளி சாதம் பண்ணலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட அந்த புளியில் இருக்கிற கசண்டெல்லாம் நமக்கு புளிக்கரைசலில் இறங்காது. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிறப்ப நமக்கு புளி காய்ச்சலும் நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பாருங்கள், எல்லா புளியையும் நம்ம நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக புளி சாதத்துக்கு தேவையான பொடியை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. முழு கொத்தமல்லி. இந்த மாதிரி மல்லி விதை சேர்க்குறப்ப நமக்கு புளித்தொக்கு நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா திக்காகவும் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்க்குறப்ப அந்த புளியோட டேஸ்ட் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி வரும். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த கடலைப்பருப்போட வாசனை புளி சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காம இது எல்லா பொருளும் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் பொழுது அந்த பருப்பு எல்லாமே நல்லா உள்ள வரைக்கும் வெந்து நல்லா வறுபட்டு வரும். இப்போ பாருங்க, இந்த பருப்பு மல்லி எல்லாமே நல்லா ஒரு 90% வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் காரத்துக்காக ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். மிளகாய் எள்ளு இது ரெண்டுமே ரொம்ப சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அதனால இது இறக்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டா போதும். நீங்கள் முன்னாடியே சேர்த்து ரொம்ப நேரம் வறுத்துட்டீங்க அப்படின்னா இதோட கலர் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அடுப்பு கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாயை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி பொருளை இது கூட சேர்த்து பவுட்ரு பண்ணிடுங்க. மிளகாயை முன்னாடியே இந்த மாதிரி 3/4 பவுட்ரு பண்ணதுக்கு அப்புறமா மீதி பொருளோட சேர்த்து நம்ம அரைக்கும் பொழுது ரொம்ப நல்லாவே மிளகாய் அரைப்பட்டுரும், திப்பி திப்பியாக இருக்காது. பாருங்க, இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ரொம்ப நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம புளித்தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க. புளி சாதத்துக்கு எப்பவுமே கருவேப்பிலை நல்லா தாராளமாக தேவைப்படும், நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்த உடனே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா புளி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த புளிக்காய்ச்சலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த புளிக்கரைசல் நல்லா பாதி அளவு சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. புளித்தொக்கு நல்லா பாதி அளவு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க பொடியை சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்க, நல்லா திக்காக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிருச்சு. இந்த அளவு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பொடி, அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற புளி கரைசலுக்கு நம்ம அரைச்சிருக்கிற பொடி எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது இன்னுமே திக்காகிறனால நல்லா மேலே தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இப்போ நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா பொடி சீக்கிரமே அடிப்பிடிச்சிரும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இடையில ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி ரொம்ப திக்காக டக்குன்னு அடிப்பிடிச்சிரும்.
இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம புளித்தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தொக்கை அப்படியே நீங்கள் ஆற வச்சு பாட்டிலில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் எடுத்து நான் புளி சாதத்துக்கு சேர்த்துக்க போகிறேன். புளி சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சாதம் முன்னாடியே வச்சு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சு நம்ம பண்ணுறப்ப சாதம் உடையாது கிளறும் பொழுது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா புளித்தொக்கு, அதை இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டான அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய நிலக்கடலையை இதில் சேர்த்துக்கிறேன், வறுத்த நிலக்கடலை. ஃப்ளேவருக்காக ஒரு 2 கொத்தளவுக்கு பச்சை கருவேப்பிலையை இதில் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா புளிக்கரைசல் சாதம் எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நான் சாதத்துக்கூடயே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் தனியாக உப்பு எதுவும் சேர்த்துக்கல. புளி தொக்குலேயும் உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்து இதில் சேர்த்துக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா சாதத்தையும் நல்லா கிளறியாச்சு. கரெக்டான கலர்லேயும் கரெக்டான பக்குவத்துலேயும் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட சாதம் உடையவே இல்லை. நம்ம சேர்த்துருக்க பெருங்காயம் எள்ளு எல்லாமே சேர்த்து அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு இந்த புளி சாதம். இந்த புளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக புதினா துவையல், அரிசி அப்பளம் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான கர்ட் ரைஸ் ரெசிபி. ரொம்ப க்ரீமியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கர்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசி 1 கப் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சு பண்ணுறப்ப சாதம் நல்லா உங்களுக்கு குலைவாக வரும். நீங்கள் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 hour முன்னாடியே நல்லா ஊற வச்சுருங்க. பச்சரிசியாக இருந்தால் ஊற வைக்க தேவையில்லை. அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி இழந்தீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்காத நார்மல் வெண்ணெய், பால், வெண்ணெய் இது ரெண்டும் சேர்த்து பண்ணுறப்ப நமக்கு நல்லா க்ரீமியாக வரும் தயிர் சாதம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ பாருங்க, 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. சாதம் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இந்த சாதத்தை கரண்டியிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. சூடா இருக்கும் போதே மசிச்சு விட்டா நம்ம ரொம்ப சீக்கிரமாவே மசிச்சு விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா சாதம் ரொம்ப குலைவா நம்ம மசிக்க முடியாது. இப்போ சூடா இருக்கும் போதே இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்து நம்ம மசிச்சு விடும்போது சாதம் ஆற வைக்கிறப்ப மேலே காஞ்சி போகாது. அதே மாதிரி சாப்பிடும் பொழுது அந்த வெண்ணெயோட வாசம், தயிரோட வாசம் எல்லாம் சேர்ந்து தயிர் சாதம் நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். இப்போ சாதம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நாம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்து இதை கலரிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 கரண்டி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடி உப்பு எதுவும் சேர்த்துக்கல, அதனால இப்போ நல்லா நார்மலாகவே உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விடுங்க. உப்பு தயிர் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விடுங்க. சாதம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கெட்டியாக இருக்குது. தயிர் சாதம் கொஞ்சம் க்ரீமியாக லூஸான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் எந்த அளவு அதிகமாக சேர்த்து பண்ணுறீங்களோ அந்த அளவு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தயிர் சேர்த்துட்டு நல்லா நான் இதை கிளறியாச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நல்லா க்ரீமியாக லூஸான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ இதில் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு காரத்துக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் இதில் பச்சை மிளகாய், இஞ்சி 2மே சேர்த்துக்க போகிறோம். தயிர் சாதத்துக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதே பச்சை மிளகாய், இஞ்சி தான். கண்டிப்பாக அதை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 2 கொத்தளவு கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகாயை ஃப்ளேவருக்காக இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தாளிப்பை அப்படியே தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். இதையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்ட இதில் கேரட், மாதுளம்பழம் எல்லாம் சேர்த்து பண்ணலாம். அதை ஒருத்தரோட தனிப்பட்ட டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துப்பாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கல. ஒரு பேசிக்கான தயிர் சாதம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த தயிர் சாதம் ரொம்பவே சிம்பிளாக, ரொம்ப சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நிறையா பொருள் ஆட் பண்ணாமல் ரொம்பவே பேசிக்காக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் நல்லா உதிரியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சாதத்தை ஃபஸ்ட்டு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. வடித்த சாதத்தில் இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ஊற்றுறப்ப கிளறும் போது சாதம் வந்துட்டு உடையாது. சூடாக இருக்கிறப்பே நீங்கள் ரைஸை கிளறாமல் இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ரைஸ் ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கடலைப்பருப்போட முறுமுறுப்பு தன்மை பிடிக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் அளவு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க.
பூண்டு நல்லா எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் லெமன் ரைஸ் நைட்டே செஞ்சு வச்சு அடுத்த நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா வெங்காயத்தோட ஈரத்தன்மையினால லெமன் ரைஸ் கெட்டு போயிடும். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லெமன் ரைஸ்க்கு மஞ்சத்தூள் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அந்த பிரைட் எல்லோ கலர் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் லெமனோட சாறை பிழிஞ்சு இதில் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, கொதிக்கக்கூடாது, உடனே அடுப்பை அணைச்சிருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எலுமிச்சம்பழ எசன்ஸை நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சாதம், அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு கை வேர்க்கடலையை தோல் உரித்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கும் இதே மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். பாருங்கள் சாதத்தை இப்போ கிளறியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. உப்பு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் உப்பு மட்டும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சாதம் இந்த மாதிரி கையில் போட்டு பிடிக்கிறப்ப அதோட பிடிப்பு அப்படியே நிற்கணும், சாதம் உடையக்கூடாது. அந்த மாதிரி உடஞ்சதுன்னா சாதம் வேற வேறையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தண்ணி அளவு இன்னும் கூட வைக்கணும். நான் இன்னைக்கு 1:3 ரேஷியோ அளவுக்கு தண்ணி அளவு வச்சுருக்கேன். அந்த அளவு வைக்கிறப்ப சாதம் உங்களுக்கு சாஃப்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வெரைட்டி ரைஸுமே ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபிஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.